ஹலோ காய்ஸ், நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல் சப்ஸ்கிரிப்டர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண் என்ற தகுதி உங்ககிட்ட இருந்தால் போதுங்க, உங்களுக்கு வேலை உறுதிங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அடித்தது ஜாக் பாட்னு சொல்லலாம். யாருக்குன்னா பெண்களுக்கு மட்டும்தாங்க, ஆண்களுக்கு இல்லையானா இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு இல்லைங்க. ஸோ ஆண்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. உங்களுடைய ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய அக்கா தங்கச்சி யாராவது இருந்தாங்களா அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, அவங்க அப்ளை பண்ணட்டும். ஸோ விண்ணப்பிக்கிறது எந்த ஒரு கட்டணமும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேர்காணல் மட்டுமே வச்சு அவங்களை பார்த்தீங்கன்னா வேலையை எடுக்கிறாங்க. 100% வேலை உறுதிங்க. இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்களா மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா கிடைக்காதுங்க. ஏன்னா நாம மிஸ் பண்ண தான் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா நாம பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணாம விட்டுறோம். அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கிடைக்குங்க. இந்த வேலைக்கு நீங்க தான் போக போறீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் நீங்க பொறுமையா பாருங்க. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ணக்கூடிய லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டா இருக்கும். வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ நோட்டிபிகேஷன் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாப்லாம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழ் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் தாங்க வெளியிட்டிருக்காங்க. அது எதுக்காக வெளியிட்டிருக்காங்கன்னா பெண்கள் வன்முறையில பாதுகாக்கிறதுக்கு ஒன்றிய அரசு திட்டத்தை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசு செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒன் ஸ்டாப் சென்டர் நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இதோட போஸ்டிங் நேம் பொறுத்த வரைக்கும் பாருங்க, வழக்கு பணியாளர், கேஸ் ஒர்க்கர் நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் சட்டம், சமூக பணி, சமூகவியல், சமூக அறிவியல், உளவியல், இதுல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இளங்கலை நீங்க படிச்சிருக்க வேண்டும். அரசரா நிறுவனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிருக்கணுங்க. அது இல்லாத ஒரு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்களா மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி சுழற்சி முறையில பணிபுரிவரா இருக்க வேண்டும். அதாவது 3 ஷிஃப்ட் போடலாம், இல்ல 2 ஷிஃப்ட் போடலாம். அது எப்படி பார்த்தீங்கன்னா தமிழக அரசு முடிவு பண்ணிக்காங்க. பெண் விண்ணப்பதாரா இருக்க வேண்டும், 35 வயசுக்கு உள்ள இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சம்பளமா 18,800 ரூபாய் மந்த்லி கொடுக்குறாங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் 29/6/2026ங்க. மாலை 5:45க்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணுங்க. எந்த அட்ரஸ்க்கு விண்ணப்பிக்கணும்? மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், அரையநஞ்சு, தரைத்தளம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், சிவகங்கை மாவட்டம் 630561. இந்த அட்ரஸுக்கு நீங்க விண்ணப்பிக்கணுங்க. இதுக்கான விண்ணப்ப படிவம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குதுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க பிரிண்ட் எடுத்து அதை ஃபில் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபில் பண்ண தெரியலனா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் தனியாவே போடுறேன். ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.